மந்த்லி பட்ஜெட் என்னன்னு பார்க்கலாம். இது வாங்கினா 2 மாதத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லை பார்க்கலாம். ஓகே, பில்லு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணணும். அப்போ இது ஒன்று வாங்கினா அப்படின்னு 2 வாங்கியாச்சு. இதுக்கு மேகி பக்கெட் வைக்கணும். அப்புறம் ஆட் பேக்கிங் சேமியா 2. அப்புறம் என்னென்ன வாங்கணும்? கரம் மசாலா 2 பாக்கெட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1, அப்புறம் சிந்தால் சோப்பு. என் ஹஸ்பண்ட் சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுவாரு. அப்படிலாம் இல்லை, மாதம் என்ன சோப்புனா ஏதோ ஒரு சோப்போட வேண்டிதான். மல்லித்தூள் 200 கிராம், 2 மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். கோல்டு வின்னர் இது ஆனால் தெரியாமல் போட்டோம்தான் நம்ம. பரவாயில்லன்னு இருக்கட்டும் வாங்கிடுச்சு. இது என்னது? இது சாம்பிராணி பக்கெட் 1. அப்புறம் இது என்ன பண்ணா இல்லை, இது ராகி சேமியா. இது கொரியாண்டர் பவுடரே 2 வாங்கியிருக்கோமா? 200ல 2 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கு. சரினால ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 வாங்கியாச்சு. பாஸ்மதி 2 கிலோ 2மே. அடுத்து இது கடல் எண்ணெய் 1 பாக்கெட்டு. அப்புறம் வந்து மிஸ்டர் கோல்டு 2மே கடல் எண்ணெய் தானா? இல்லை, மிஸ்டர் கோல்டு. இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 1, கோல்டு வின்னர் 1. ஆல்ரெடி நம்ம வீட்டில் 1 பாக்கெட் இருக்காதனால 2 பாக்கெட் வரும். அடுத்து சாம்பார் பவுடர் 2 மாதத்துக்கு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வீட்லேயும் 1 பாக்கெட் இருக்குது. அப்புறம் ரச பவுடர் இதுவும் 100 கிராம் 2 பாக்கெட்டு. அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்? பிஸ்கட் இது 1, ஸ்நாக்ஸ் 1. அப்புறம் பெப்பர் தூள் 1. இது மீன் குழம்பு மசாலா, அப்பப்போ மீன் குழம்பு வைக்கனால இருக்கு. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தான் இருக்கா, அதனால மஞ்சள் தூள் 1. இந்த பப்பாயா சோப் பார்த்தோன்னே சின்ன வயசுல கொஞ்சம் சொல்லாது ஞாபகம் வரும். எனக்கு பார்த்தோன்னே வாங்கணும் தரும். பப்பாயா சோப் வாங்கிடுச்சு. அடுத்து என்ன? சிக்கன் மசாலா, அப்புறம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாமா? எல்லா பில்லில் இருக்க எல்லா பொருளும் இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இது நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா 1564 1566 ரூபாய்க்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம கேண்டீனில் இதெல்லாம் வாங்குவோம். ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதே கடையில் வாங்கினோம்னா நிறைய ரேட் வந்துருக்காங்க. இங்கே வாங்க போதும். இதை வச்சு நம்ம 2 மாதம் ஓட்டிடலாம். மல்லிகை ஜாமெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வாங்கல. ரொம்ப எது தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வீட்லேயே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் வாங்கல. இப்போதைக்கு வந்து இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும் வாங்கியாச்சு.